தானா சேர்ற கூட்டம்னா இந்த மாதிரி கூலி கொடுக்காம பணம் கொடுத்து கூட்டப்படாம தானா சேர்ற கூட்டம்ன்றது தாவேக்காவுக்கு விஜய்க்கு வர்ற கூட்டம் தாங்க. அதுல ஒன்றும் there is no other opinion. மற்றது எல்லாமே அது திமுக வந்தாலும் சரி, அண்ணா திமுக வந்தாலும் சரி, பாஜக, காங்கிரஸ் எல்லாரும் கூட்டுறது தான். ஆனா இந்த கூட்டமே ஜெயிக்க வச்சிரும், ஆட்சி கொண்டு வந்துடும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா கலைஞருக்கு கருணாநிதி வாய் விட்டே சொல்லியிருக்காரு, கூட்டத்துக்கெல்லாம் குறைச்சல் இல்லை, ஆனா ஓட்டு போட மாட்டேன்றாங்களேன்னு பலமுறை தோத்த பிறகு. அதனால கூட்டம் கூடுவதற்கும் வாக்குகள் வருவதற்கும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. வணக்கம் சார். வணக்கம் சார். பீகார்ல வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் செயல்படுத்துவது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னால இன்னைக்கு வரலாறு காணாத அளவுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் மேல மிகப்பெரிய அளவுக்கு சந்தேகத்தை எதிர்க்கட்சிகளும் பல பொதுநல விரும்பிகளும் தெரிவிக்கிற ஒரு அவல நிலையில தான் நாம இருக்கிறோம். குறிப்பாக நீங்க கேட்ட அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIRன்னு சொல்ற அந்த வாக்காளர் பட்டியலை சிறப்பாக அதை ஆய்வு பண்றது, திருத்துறதுன்றது இப்ப அறிவிச்சிருக்காங்க. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்கள் தான் இருக்கு. அங்க அநேகமா சுமார் 7.9 கோடி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது பீகார் மாநிலத்துல. சோ அத்தனை பேரில் 2003க்கு பிறகு வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டவர்கள், இணைந்தவர்கள், அவங்க 5 தேர்தல் அதுக்கப்புறம் இப்ப நடந்திருக்கு 2024, 2023 எங்கே, 2024 21 ஆண்டுகளில் சுமார் 5 சட்டமன்ற தேர்தல்கள் பீகார்ல நடந்திருக்கு. சுமார் 5 நாடாளுமன்ற தேர்தல்கள் பீகார்ல நடந்திருக்கு. இதுல எல்லாத்துலயும் இவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. சுமார் 3 கோடி பேர்னு வச்சுங்களேன், மொத்த ஒரு 8 கோடி இல்ல. இப்போ இவர்கள் இன்றைக்கு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாங்க. அதாவது தாங்கள் இந்திய பிரஜைகள் என்றும் தாங்க ஜென்யூன் ஓட்டர் என்னும் நிரூபிக்க கடமைப்பட்டதாக இன்னைக்கு புதுசா கடந்த 70 வருஷத்துல இல்லாத அளவுக்கு தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு ரிவிஷன், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இது ஏதோ பீகாருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. பீகார் மட்டும் இல்லாம அடுத்து நடைபெறக்கூடிய சட்டமன்றத்தில் நடைபெறக்கூடிய மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, நாடு முழுவதும் இதை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். இது ஏன் இவ்வளவு பெரிய சர்ச்சையாவது? நார்மலா எலெக்ஷன் கமிஷன் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கணும். இப்போ உச்ச நீதிமன்றம், நீதிபதிகள், அது போல தேர்தல் ஆணையம் அரசியல் சாசன சட்டத்தின் ஒரு முக்கியமான அங்கமாகும். சொல்லப்போனா நம்ம நாட்டுல ஜனநாயகம் தழை தோங்கணும், மக்களுடைய கருத்து எண்ணம் பிரதிபலிக்கணும் அப்படின்னா அது தேர்தல்கள் மூலமா தான் நடக்கும். அப்ப இந்த தேர்தல்களை பற்றி கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாகவே திரு மோடி அவர்கள் பிரதமராக வந்ததுக்கு பிறகு எல்லா அமைப்புகளையும் பாஜக, RSS கைப்பற்றியது போல இன்றைக்கு தேர்தல் ஆணையமும் கைப்பற்றப்பட்டு விட்டதோ என்ற ஒரு பெரும் அச்சம் அரசியல் கட்சிகளிடையே, மக்களிடையே இருப்பது இயற்கையாக தான் தெரியுது. ஏன்னா so much controversies from the beginning நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இப்போதைக்கு பாத்தீங்கன்னா, இப்போ அதாவது தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று பிரதான எதிர்கட்சி காங்கிரஸ் பொதுவெளியில பகிரங்கமா சொல்லுது. காங்கிரஸ் என்பது இந்த நாட்டை 1947 இருந்து அநேகமாக ஒரு 40-50 வருஷம் ஆண்ட அனுபவம் உள்ள ஒரு அரசியல் கட்சி. இப்ப அந்த கட்சிக்கே இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய பாரபட்சம் இல்லாத செயல்பாடு, சுயேட்சையான செயல்பாடு, இது மேலெல்லாம் இன்னைக்கு சந்தேகம் வந்துச்சுன்றது துரதிருஷ்டவசமானது. அது இந்திய ஜனநாயகத்துக்கும் தேர்தல்களினுடைய
புனிதத்தன்மைக்கும் மிகப்பெரிய வேட்டாகத்தான் நான் பார்க்கிறேன். குறிப்பா இதுல இருந்து ஆரம்பிப்போம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக, சில மாதங்களுக்கு முன்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய 3 பேர் கொண்ட ஆணையம் என்பது ஒரு நபராக சுருங்கி போனது. இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையத்தை பற்றி சந்தேகம் பண்ணி நிறைய பேர் வழக்கு தொடுத்தப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு, கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச், அது என்ன தீர்ப்பு கொடுத்ததுன்னா, அதாவது ஒரு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட முறையில தேர்தல் ஆணையர்களுடைய தேர்வு இருக்கணும்ன்றதால 3 பேர் கொண்ட ஒரு குழு தேர்ந்தெடுக்கலாம். அதுல பிரதமர், எதிர்கட்சி தலைவர், 3வது சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ், இந்த 3 பேர் கொண்ட ஒரு குழு, தேர்வு குழு என்பது பரிந்துரைத்தது உச்ச நீதிமன்றம். ஆனா இத மோடி அரசாங்கம் ஏத்துக்கிட்டு இருக்கலாம். ஏத்துக்கிட்டு இருந்தா தேர்தல் ஆணையத்தின் மேல் இப்போது இருக்கிற இந்த சந்தேகங்கள், ஐயப்பாடுகள் இதெல்லாம் இல்லாமல் போயிருக்கலாம். பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பை கடப்பதற்காக உடனடியாக நாடாளுமன்றத்துல ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து, அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா, நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து 3 பேர் கொண்ட குழு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அதுல உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி 3வது ஆளா இருக்கிறதுக்கு பதிலா ஒரு கேபினெட் மினிஸ்டர்னு போட்டாங்க. சோ அதுக்கப்புறம் அது உச்ச நீதிமன்றம் அதுக்கு மேல எல்லாம் அது போய் சண்டை போட முடியாது இல்லையா, அதனால அது அமைதியா இருக்கிறாங்க. இப்ப அது மேல கேஸ் எல்லாம் இருக்கு, அது விசாரிப்பாங்க. ஆனா இவங்க என்ன மாத்திட்டாங்கன்னா, மோடி கேபினெட் மினிஸ்டர்னு சொல்லி ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, ராகுல் காந்தி, அதாவது நாடாளுமன்ற மக்களவை எதிர்கட்சி, இவங்க 3 பேர் தான் இந்த குழுவில் இருக்கணும். சட்டத்தை மாத்தி உடனடியாக தேர்வையும் நடத்திட்டாங்க. அப்ப அப்படி வந்த ஒரு தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் ஆணையம் தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலை நடத்தினார். அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஆனதுன்றதுக்கு இதை நான் கொஞ்சம் ஹிஸ்டரிய சொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இப்ப இன்னைக்கு என்ன நிலவரம் சொன்னா, 70 வருஷமா இந்த நாட்டுல தேர்தல்கள் நடக்குது. வாக்காளர்கள் புதுப்பிக்கிறாங்க, சேர்க்கிறாங்க. வாக்காளர்கள் மரணம் அடைஞ்சிட்டா, இடம் பெயர்ந்துட்டா அதை தொடர்ந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்டேஷன் நடந்துகிட்டே இருக்குது. இப்ப திடீர்னு இன்னைக்கு புதிதாக பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கிற சூழல்ல தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 11 டாக்குமெண்ட்டை நீங்க 11ல ஏதாவது ஒண்ணு நீங்க கொடுத்தாதான், நீங்க வாக்காளராக இப்ப இருந்தாலும் 2003க்கு பிறகு பல தேர்தல்கள்ல நீங்க வாக்களித்திருந்தாலும் உங்களை வாக்காளராக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது என்ன ப்ராப்ளம்னு முதல்ல யாருக்குமே புரியல. இப்ப ரொம்ப பெரிய குழப்பமாயி இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல இதுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டு அது 2 நாளைக்கு முன்னால ஏற்கப்பட்டு அநேகமா 10ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. அதாவது இந்த பீகாருக்கு மட்டும் இல்ல, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் தி ஓட்டர் லிஸ்ட், இது ஒட்டுமொத்த நாட்டுக்கே தான் பொருந்துற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த 2003ன்றது என்ன கட் ஆஃப் டேட் வைக்கிறாங்கன்னா, அப்போதுதான் இதுக்கு முன்னால SIR, அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர் லிஸ்ட் இந்தியாவில் நடந்திருக்கு, பீகார்ல நடந்திருக்கு. அந்த 21 வருஷத்துக்கு முன்னால நடந்ததை இப்ப நாங்க நடத்துறோம்ன்றாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. ஆனா இப்பதான் ஜனவரியில தான் அந்த மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலுக்காக வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி எல்லா வாக்காளர் பட்டியலும் அப்டேட் பண்ணியிருக்காங்க அங்க இருக்கிற CEO, அதாவது மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு இப்ப திடீர்னு என்ன சொல்றாங்கன்னா, 11 டாக்குமெண்ட்டை இந்த 2003க்கு பிறகு வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டவர்கள், அவங்க தொடர்ந்து பல தேர்தல்கள்ல வாக்களிச்சிருந்தாலும் இப்ப அவங்க they have to prove என்னன்னா, மெயினா வயசானது அதெல்லாம் அப்புறம் 18 வயசு ஆச்சா இல்லைன்னா எப்படி அவங்க 5 தேர்தல்ல 5 10 தேர்தல்ல வாக்களிச்சிருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை.
சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அப்ப அதுல ஆதார் கார்டு இல்லை. இப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில ஒரு 90-95% மக்கள் கையாளக்கூடிய ஒரு அடையாள அட்டை அரசாங்கம் கொடுத்தது, அது ஆதார். அந்த ஆதார்ல டேட் ஆஃப் பர்த் இருக்கு, அவங்க அப்பா அம்மா விவரங்கள் பேர்லாம் இருக்கு, அட்ரஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் அதை நாங்கள் ஏற்க மாட்டோம். 11 டாக்குமெண்ட்ல அந்த ஆதார் இல்லை. ஏன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆணையம் இது சிட்டிசன்ஷிப்புக்கான ப்ரூஃப் கிடையாதுன்றாங்க. அப்பதான் the cat is out of the bag. அதாவது சிட்டிசன்ஷிப்பை நிரூபிக்க இன்னைக்கு ஒவ்வொரு வாக்காளரும் நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள். இப்ப நீங்க எங்க போனோம்னா டக்குன்னு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால போயிடணும். சிஏஏ, அதாவது சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார் உள்துறை அமைச்சர், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? அந்த சிஏஏ எதிர்த்து இந்தியா பூரா பயங்கரமான போராட்டம்லாம் நடந்தது. அதன் அமுலாக்கம் இது வரைக்கும் நடக்கல. பல வருஷமாச்சு அது நிறைவேற்றி, ஆனா அது இன்னமும் அமுல்படுத்தல. அப்பவே இன்னொரு விஷயத்தையும் கொண்டு வந்தாங்க அமித்ஷா. என்னன்னா, நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், என்ஆர்சி ஆர் என்சிஆர், அதாவது இந்திய குடிமகன் அப்படின்ற ஒரு பதிவேடு பட்டியலை நாங்க தயார் பண்ண போறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப இது எல்லாம் எதுக்காக திடீர்னு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பெரும்பாலான மக்களுக்கு சந்தேகம் என்னன்னா, இஸ்லாமிய மக்களை குறிவைத்து இஸ்லாமியர்களை வாக்கில்லாமல் செய்வதற்கு, அவர்களுக்கு அந்த குடியுரிமை இல்லாமல் செய்வதற்கு இந்த RSS பிஜேபி அவங்களுடைய இந்துத்துவ அஜெண்டாவுக்கு ஏற்றாற்போல இதை செய்கிறார்கள் என்று பலரும் சந்தேகத்துக்கு உள்ளாயிருக்காங்க. அதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இவங்களை பொறுத்தவரையில இந்துக்களுக்கான நாடுதான் இந்தியா. இந்தியா என்று சொல்வதே இப்ப பாரத் என்று மாற்றி விட்டார்கள். உங்களுக்கு தெரியும், பாரத் சர்க்கார்னு முன்னாலேயே இந்தியில தான் சொன்னாங்க. நேரடியா அதனால இஸ்லாமியர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத சொல்ல வரீங்களா? இல்ல, இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல, பட்டியல் இன மக்கள், பழங்குடி மக்கள், ரொம்ப வறிய நிலையில ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க, இவங்க கிட்ட எல்லாம் ஆதார் கார்டை தவிர வேற எதுவும் பெருசா கிடையாதுங்க அவங்க கையில. புரியுதுங்களா? ஈவன் பேன் கார்டு கூட இருக்காது அவங்க கிட்ட. ஆனா இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, சிட்டிசன்ஷிப் ப்ரூவ் பண்றதுக்கு பாஸ்போர்ட் கேக்குறாங்க. இது எப்படி சாமானிய மக்கள் கிட்ட இருக்கும்? ரெண்டாவது, சிட்டிசன்ஷிப் பார்க்கறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு உரிமை இருக்குதா? அதனுடைய வேலையா? தானே அது வேலை இல்லை. தேர்தல் ஆணையத்துக்கு இவன் நிரந்தரமா இங்க குடியிருக்கிறானா, இவனுக்கு வயசு 18 ஆயிடுச்சா, இதைத்தான் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் தனக்கு இல்லாத அதிகாரத்தை, இல்லாத பணியை அதுவே தூக்கி தலையில போட்டுக்கிச்சுன்னா மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஆணையை ஏற்று செயல்படுறாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் என்பது ஒரு மத்திய அரசினுடைய ஒரு அங்கமாக மாறிவிட்டது. இதுதான் இப்ப அப்செக்ஷனபிள் பாயிண்ட். தேர்தல் ஆணையம் என்பது சுயேட்சையா இருக்கணும். இப்ப சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லையா, அது மாதிரி அது சுயேட்சையா செயல்படணும். ஆனா அதை இன்னைக்கு மோடி சர்க்கார் என்ன பண்ணிடுச்சுன்னா, அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி ஆக்கிடுச்சு. அதான் இன்னைக்கு இந்த விளைவுக்கு வந்திருக்கு. ரெண்டாவது, நீங்க கேட்ட கேள்விக்கு என்னன்னா, இப்ப நீங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியான்றதுக்கு ஏதாவது ரெக்கார்டு கவர்மெண்ட் கொடுத்துருக்கா? அப்போ கவர்மெண்ட் தான் ஒருத்தருடைய சிட்டிசன்ஷிப் ரெக்கார்டை கொடுக்கணும், சர்டிபிகேட் கொடுக்கணும். கவர்மெண்ட் இது வரைக்கும் யாருக்கும் சிட்டிசன்ஷிப் சர்டிபிகேட்டோ ரெக்கார்டோ கொடுத்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது இல்லாத ஒன்றை காட்டுங்கள் என்று சொன்னால், அப்ப என்ன அவங்க நோக்கம் என்ன? வழக்கமா எல்லாரும் ஓட்டு போடுவாங்க, தவறாமல் வாக்களியுங்கள் சொல்லிதான் தேர்தல் ஆணையம் பிரச்சாரம் பண்றதை நம்ம கடந்த காலத்துல பார்த்து இருக்கிறோம். ஆனா இப்ப இருக்கிற தேர்தல் ஆணையம் ஓட்டு போட வரக்கூடாது, அதுவும் குறிப்பாக ஒரு செக்ஷன், புவர் செக்ஷன், நான் அதை வெறும் முஸ்லீம்னு நான் சுருக்க விரும்பல, ஏழைகள், பட்டியல் இனம், SC ST, வறுமை கீழே இருக்கிறவங்க, கிராமப்புறத்துல இருக்கிற ரொம்ப எளிய மக்கள், இவங்க எல்லாருக்கும் இந்த 11 இதை காட்டணும். அப்பதான் அப்படின்னா, அப்ப இவ்வளவு அவசரமா அவங்க எல்லா தேர்தலையும் ஓட்டு போட்டு வந்தாங்களா? அது ப்ரூஃப் இல்லையா? அவங்களை எப்படி இவ்வளவு வருஷமா அலோவ் பண்ணாங்க? அப்ப அவங்க போட்ட ஓட்டு எல்லாம் செல்லாத போயிடுமா?
முடிவுகள்லாம் மாறிடுமா? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இது ஒரு டெலிபரேட் டயபாலிக்கல் அட்டெம்ப்ட் பை த பிஜேபி கவர்மெண்ட். அது வந்து ஒவ்வொன்னா கொண்டு வராங்க பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரு தேசம் ஒரு தேர்தலா? அப்ப இது மாதிரி தேர்தலை வந்து ஜனநாயக பூர்வமற்றதாக, ஜனநாயக நெறி பண்புகளுக்கு உள்ளாக்காமல் நடத்துற மாதிரி அவங்க அந்த திசை வழியில பயணிக்கிறாங்க. அதனால நான் நம்புறேன் 10ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்துல இந்த இது வரும்போது, வழக்கு வரும்போது ஒரு நல்ல தீர்வை கண்டிப்பா உச்ச நீதிமன்றம் வழங்கும் என்று நான் நினைக்கிறேன். தேர்தல் ஆணையம்னாலே ஒரு நம்பகத்தன்மை வரணுமா இல்லையாமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம் வந்து ஆரம்பத்துல இருந்து பாருங்க, இப்ப லேட்டஸ்டா நீங்க பாருங்க, உச்ச நீதிமன்றமே இந்த எலக்ட்ரோல் பாண்டை வந்துட்டு ரத்து பண்ணிச்சா இல்லையா? இது தவறுன்னு சொல்லி. ஆனா இந்த எலக்ட்ரோல் பாண்ட எலெக்ஷன் கமிஷன் எதிர்த்ததா? அது இதுக்கு ஏதாவது வழி பண்ணிச்சா? இல்லவே இல்லை. மியர்லி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க, அதை எலெக்ஷன் கமிஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலம் பல ஆயிரம் கோடி வாங்கினது வந்து பாஜக தான். இன்னைக்கு செல்லாதுன்னு அறிவிச்ச பிறகும் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்ப தேர்தல் ஆணையம் இதெல்லாம் கவனிக்கல. மோடி வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 200 கூட்டங்கள்ல இஸ்லாமியர்களை துவேஷமா பேசினாரு. இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் கட்சி இந்துக்கள் தாலியெல்லாம் புடுங்கி கொடுத்துருவாங்க ஆட்சிக்கு வந்தாங்கலாம் பேசினாங்க. இதுக்காக அவரை வந்து தேர்தல்ல நிக்கிறதுல இருந்தே தடை பண்ணிருக்கலாம். அவ்வளவு சீரியஸ் கிரைம் அது. ஆனா அது மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட எந்த இடத்துலயும் எந்த நடவடிக்கையும் தேர்தல் கமிஷன் எடுக்கல. சோ அவர் வந்து ஒரு வெறுப்பு ஸ்பீச், ஹேட் ஸ்பீச் வந்து பிரதமர் ஒரு குறிப்பிட்ட சமூகம், குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் மீது வைத்து கொண்டே போனார். இது எதுக்குன்னா, மதத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில் வாக்காளர்களை திரட்டக்கூடாது. பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்குவது மட்டும் தவறு இல்லை, ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் வாக்குகளை சேகரிக்க கூடாது என்பதுதான் ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை. அதை அப்பட்டமா பிஜேபி மீறுது, பிரைம் மினிஸ்டர் மீறாரு. ஜனங்கள்லாம் பாக்குறாங்க, பொது வெளியில நடக்குது, தொலைக்காட்சியில நேரடி ஒளிபரப்புல இதெல்லாம் கேட்கிறாங்க. ஆனாலும் இங்கே தேர்தல் ஆணையம் வாய் மூடி குண்டு கிளி எப்படி சிபிஐ எல்லாம் கேஜிட்டு பேரட் ஆயிட்டாங்களோ அது மாதிரி இன்னைக்கு தேர்தல் ஆணையமும் குண்டு கிளியாக மாற்றி விட்டார்கள். அதனால்தான் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஒரு காமன் சென்ஸோட யோசிங்களேன். ஒரு தேர்தல் ஆணையரையும் மற்ற தேர்தல் ஆணையரும் தேர்வு செய்வதற்கு ஒரு குழு அமைச்சு அதுல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, சீஃப் ஜஸ்டிஸ், ஆப்போசிஷன் லீடர், பிரைம் மினிஸ்டர், நீங்க 3 பேர் பண்ணுன்னு சொன்னா ஒரு சாதாரணமா தப்பு தண்டா பண்ணாதவன் தேர்தல் ஆணையத்தை தன் இஷ்டப்படி ஆட்ட வேண்டும் என்று நினைப்பில்லாதவன் யாரா இருந்தாலும் ஓகே, எனக்கு என்ன, மக்கள் ஆதரவு இருக்குது, மக்கள் ஓட்டு போட போறாங்க. ஆனால் உடனடியாக பாராளுமன்றத்தை கூட்டி அந்த அந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்தாக்கி அதுக்கு மாற்று பண்ணி, அப்ப 3க்கு 2 ஆயாச்சுன்னா அதுல என்ன இருக்குது? பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டர் 2 பேர் மெஜாரிட்டி, எல்லாத்தையும் அவங்க முடிவு பண்ணிட்டு போவாங்க. இப்ப எதிர்கட்சி தலைவர் வந்து வேடிக்கை தான் பார்க்கணும் போயிட்டு. அப்ப அதுக்குதான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ், ஒரு ஆப்போசிஷன் லீடர், கோர்ட் சார்பா சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ரொம்ப மிக நல்ல முறையில அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அமைந்தது. ஆனால் அது வந்தால் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், எஸ் மேன், தான் சொல்றதை கேட்டு நடக்கிறவங்கள தேர்தல் ஆணையர்களாக போட முடியாதுன்றதால உடனடியாக பாராளுமன்றத்துல தங்களுக்கு இருக்கிற மெஜாரிட்டியை வச்சு சட்ட திருத்தம் பண்ணி இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா கேப்டிவ் ஆக்கிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன்றது இன்னைக்கு பாஜகவினுடைய ஒரு கூண்டு கிளியாக மாறிவிட்டது என்பது தெளிவு. இப்ப 2-3 விஷயம் நான் சொல்றேன். ஸ்டார்டட் வித் பீகார். ஏற்கனவே நான் பல விஷயங்கள், அதாவது மகாராஷ்டிரா தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல் சில மாதங்களுக்கு முன்பு நடந்தது. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கும் அதுக்கு முன்னால நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நடுவுல சில மாதங்கள் தான் வித்தியாசம். அந்த 5 மாசத்துல 70 லட்சம் பேர் புதிதாக வாக்காளர்களாக சேர்ந்தார்கள்.
என்று ஒரு தகவலை எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தது. அது பூராவே போலிங்க. அதை எதிர்த்து இப்போ கேஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதே போல 5 மணிக்கு தேர்தல் வாக்குச்சாவடிக்கு 5 மணிக்கு டு 6 மணியோ 7 மணியோ அக்கார்டிங் டு த பிளேஸ் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கடைசி 2 மணி நேரத்துல பல லட்சம் பேர் வாக்கு பதிவு பண்ணதாகவும் 8% வாக்கு கூடுதலாக பதிவானதாகவும் ஒரு தகவலை எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க மகாராஷ்டிரா எலெக்ஷன் போது. அப்போ எதிர்கட்சி தலைவரா இருக்கிற ராகுல் காந்தி அதை ஒரு போகஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில ப்ரூஃபை கேட்டாரு. உதாரணத்துக்கு அந்த வாக்குச்சாவடியில 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் 30,000 பேர் ஒரு வாக்குச்சாவடியில போட்டாங்கன்னு நீங்க சொல்றது உண்மையானா ஷோ த வீடியோ கிளிப்பிங்னாரு. சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்கன்னாரு. காட்ட மாட்டேன்ட்டாங்க. அடுத்தது இந்த இது இருக்கு இல்லையா, நம்ம வாக்காளர் அந்த இது வாக்குச்சாவடிக்குள்ள சிசிடிவி அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதையும் கொடுக்கல. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு சட்டத்தை மாத்தி திடீர்னு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் அழிச்சிடலாம், அதை வச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அப்போ எல்லாமே சந்தேகமா இருக்குங்க. இப்ப தேர்தல் என்பது ஏற்கனவே இவிஎம் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருக்காங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல. இப்ப அமெரிக்கால கூட பாத்தீங்கன்னு சொன்னா எலான் மாஸ்க் ஒரு வாட்டி சொன்னாரு, நாங்க இவிஎம் மூலம்லாம் தேர்தல் நடத்த மாட்டோம், ஏன்னா யுஎம்ஐ பயன்படுத்தி முறைகேடுகள் பண்ணலாம், மோசடி பண்ணலாம். அதனால அமெரிக்கா போன்ற தொழில்நுட்பத்தில் முதன்மை இடத்துல இருக்கக்கூடிய முன்னேறிய நாட்டிலேயே பேலட் மூலமாகத்தான் தேர்தல் நடக்குது. ஜப்பான்ல பேலட் மூலமா தான் தேர்தல் நடக்குது. ஆனால் புவர் இந்தியால மின்னணு வாக்கு இயந்திரங்கள் மூலமாக தேர்தல் நடத்தி ஏகப்பட்ட மோசடிகள். நம்ம எவ்வளவு தேர்தல் போது பார்ப்போம், கை சின்னத்துல அவங்க பொத்தான அழுத்துவாங்க, ஆனா ஓட்டு பதிவாகிறது தாமரை பாஜக சின்னத்துல பதிவாகுது. இது மாதிரி நிறைய கேட்டா அது லோக்கல் ப்ராப்ளம். நாங்க அதுக்காகத்தான் விவிபிடி, அதாவது உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்றது இந்த பேப்பர் இதையே, அதை நீங்க பொறுத்துங்க ஒவ்வொரு இவிஎம்க்கும். அதுவும் பொருத்த முடியல. அப்ப இன்னைக்கு இங்க தேர்தல் என்பதே கேலி கூத்தாக மாறிவிட்டது. இப்ப ஒவ்வொரு சட்டத்தையும் மாற்றுவதன் மூலமாக தேர்தல்களின் புனிதத்தன்மையற்ற தேர்தல்களினுடைய அந்த நியாயத்தை இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறது இப்ப இருக்கிற தேர்தல் ஆணையம். இப்ப அதனுடைய ஒவ்வொரு முயற்சியும் சந்தேகத்தோடு தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அதன் அடிப்படையில தான் இப்ப இன்னைக்கு புதுசா இந்த எஸ்ஐஆர் சொல்றாங்க இல்லையா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ், இதுவும் கூட வேண்டும் என்றே நான் நேத்து தான் பார்த்தேன், முன்னாள் தேர்தல் ஆணையர் அசோக் லாவேசவா அவரு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு ஆங்கில நாளேட்டுல. அவர் என்ன சொல்றாருன்னா, 70 வருஷமா எதுவுமே இந்த மாதிரி நல்லா தானே போயிட்டு இருக்கு, 70 வருஷமா இல்லாத முறையில இப்ப என்ன இதெல்லாம் கிளப்புறாங்க, இது ஒரு 3-4 கோடி பேருடைய இந்த வெரிஃபிகேஷனை சில மாதங்கள்ல பண்ணி முடிப்பாங்களா? அப்ப இந்த தேர்தல்ல அவங்க எல்லாம் ஓட்டு போடாம தடுக்க போறாங்களா? இப்போ நாளைக்கு 9ஆம் தேதி பீகார் பந்த் வச்சிருக்காங்க, ஆர்ஜேடியும் காங்கிரஸும் சேர்ந்து. அதுக்கு பெரிய பேரணி எல்லாம் இந்த சட்டத்தை மாத்தணும், வாபஸ் வாங்கணும்னுக்காக. ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வரப்போகுது 10ஆம் தேதி, 9ஆம் தேதி மிகப்பெரிய மார்ச் ராகுல் காந்தியே தலைமையேற்று பீகார்ல பண்ண போறாரு. இப்ப இது உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட செக்ஷனை ஓட்டு போடுற தகுதியை இழக்க வைக்கிறது. இன்னும் கொஞ்சம் இதப்படியே போச்சுன்னா அடுத்தது இந்துக்கள் மட்டும்தான் இந்தியாவில வாக்களிக்கணும்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இந்த ஆட்சியாளர்கள். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த 11 ஆவணங்கள்ல ஆதார் கார்டும் இல்ல, அந்த ஓட்டர் லைசன்ஸும் இல்ல. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கிறப்போ தேர்தலுக்காக பாஜக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? தேர்தலுக்காக இல்லைங்க, தேர்தல்ல வெற்றி பெறுவதற்காக. தேர்தல்ல வெற்றி பெறுவது கூட அப்புறம், வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்து வெளியே தள்ளுறது. தேர்தல் ஆணையத்தின் நோக்கம் என்ன இருக்க முடியும்? எவ்வளவு பேரை வாக்க போட வைக்கணுமோ, வாக்குச்சாவடி கொண்டு வரணுமோ, அதுதானங்க தேர்தல் ஆணையத்தின் வெற்றி. ஆனா இன்னைக்கு இருக்கிற தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா, வாக்குச்சாவடிக்கு வரக்கூடியவர்கள் எண்ணிக்கையை குறைக்கணும். அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்கள், வறுமை கோட்ல கீழே வாழற ஏழைகள்,
பட்டியலின மக்கள், பழங்குடியினர், இவங்க கிட்ட போயிட்டு நீ 11 டாக்குமெண்ட் இந்த தேதிக்குள்ள கொடுக்கணும். அதுவும் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த தேதிக்குள்ள கொடுக்கலன்னா உரிய அதிகாரியிடம் ஒப்படைக்காவிட்டால் ஆட்டோமேட்டிக்கா ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து உங்க பேரை எடுத்துருவோம். இது எப்படி, யாரு இதை முறைப்படுத்துறது, இதெல்லாம் இதுக்கு யார் அப்பீல் பண்றது, என்ன வழி இருக்கு? இது மிகப்பெரிய சர்வாதிகாரத்தை நோக்கி தான் இந்த நாட்டை கொண்டு போவாங்க. அதனால இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். 70-75 வருஷமா நம்ம நாட்டுல அவங்க செஞ்சிட்டு இருக்கிற மெத்தட் இருக்கு இல்லையா, எலக்ட்ரோல் அந்த ரோல்ஸ் ரிவிஷன் அப்டேஷன், ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்ப அதெல்லாம் போதாதுன்ட்டு இப்ப இது மெயினாவே இதாங்க, சிஐஏ மூலம் அவங்க செய்ய முடியல டைரக்டா. அப்ப அதனால அதை சிட்டிசன்ஷிப்பை என்ஷூர் பண்ணோன்ட்டு இப்ப நீ இந்தியாவில இல்ல, நீ 2003 ஓட்டு போட்டவன், அதுக்கப்புறம் பீகார்ல 5 தேர்தல்ல ஓட்டு போட்டவன், இன்னைக்கு தான் ஓட்டரா இருக்க ப்ரூஃப் காட்டினாதான் லிஸ்ட்ல இருக்க முடியும்ன்றது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய அராஜகம். அதனால இது ஜனநாயகத்துக்கு எதிரான தேர்தல்களை தங்களுக்கு ஏற்றாற்போல தேர்தல் முடிவுகளை மாற்றுவதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை மத்திய அரசு பார்க்குது. தேர்தல் ஆணையம் தன்னுடைய சுதந்திரத்தை, தன்னுடைய அந்த என்ன சொல்றது சுயாட்சியை இழந்துட்டு மத்திய அரசினுடைய ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நான். இந்த தேர்தல் ஆணையம் எப்படி மதிப்பு இழந்து போச்சுன்றதுக்கு, மோடி தேர்தல் பிரச்சாரம் தொடங்குவாரு, அந்த தேர்தல் பிரச்சாரம் முடிகிற வரைக்கும் இவங்க டேட்டா அந்த ஸ்டேட்லயோ அல்லது பார்லிமெண்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா இந்த எலக்ட்ரோல் அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும் இல்லையா, அரசாங்கம் புதிய திட்டம் எதுவும் அறிவிக்க முடியாது. அதனால மோடி டைம் எடுத்துக்கிட்டு எல்லா ஸ்டேட்லயும் போய் 10,000 கோடி நலத்திட்டங்கள் எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அவர் ஓகே இப்ப நீங்க செய்யலானதான் அவங்க நோட்டிபிகேஷனே பண்ணுவாங்க. ரைட், இது ஒரு அக்கிரமம். அடுத்தது என்னன்னா, இந்த நோட்டிபிகேஷன் எலெக்ஷன் கமிஷன் அதனுடைய அதிகாரப்பூர்வமா வெளியிடறதுக்கு முன்னால பிஜேபி வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் வெளியிட்டுருவாங்க. அப்ப இது எலெக்ஷன் கமிஷன் என்பது ஒரு சுயேட்சையான அமைப்பு என்பதை கம்ப்ளீட்டா டெமாலிஷ் பண்ணிடுச்சு இல்லைங்களா. அதனால வரக்கூடிய நாட்களில் தேர்தல்கள் என்பது, அதுவும் மகாராஷ்டிரா தேர்தல்ல நடந்த அராஜகம் அக்கிரமத்தை பார்த்தா, தேர்தல் விதிகளை தேர்தல் கமிஷனே மாத்திட்டு இருக்கிறத பார்த்தா ஒன்னும் வேணாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ், அதாவது பூத்துல வாக்குச்சாவடியில, அதை ஏங்க அழிச்சிடணும் உடனேன்னு சொல்றாங்க. அதை ஏன் மற்றவர்களுக்கு யாருக்குமே பப்ளிக் கொடுக்க மாட்டோன்றாங்க. அப்புறம் எதுக்கு அதை எடுத்து வைக்கிறாங்க? அதனால தேர்தல் என்பது சுதந்திரமா நடக்கணும், அதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லது. ஆனா இப்ப சுதந்திரமாகவும் இல்லை, ஜனநாயகமாகவும் இல்லை. மின்னணு இயந்திரங்களை நாங்க பயன்படுத்தி தான் தேர்தலை நடத்துவோம்ன்றாங்க. அதன் பின்னாலேயும் பலவிதமான சதிகள் இருக்குங்க. ஆக்சுவலா அந்த எல்லா மின்னணு இயந்திரங்களையும் நீங்க இயக்கலாம், ரிமோட் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆக இன்னைக்கு இந்தியாவில் தொடர்ச்சியாக மோடி ஜெயிப்பதற்கு மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறாரா, இல்லை இந்த மாதிரி எந்திரங்கள் தகுதி திருத்தங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய தில்லுமுள்ளுகளின் காரணமாக ஜெயிக்கிறாரா என்பது பிக் கொஸ்டின் மார்க் தாங்க. ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு மோசடிகள் தொடர்ந்து நடக்குதுங்க. ஒரு 10 வருஷமா ஒரு எலெக்ஷன் கமிஷனர், உதாரணத்துக்கு அசோக் லாவேசான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரு ரிசைன்மெண்டே போயிட்டாருங்க. ஏன்னா அவர் இந்த 3 பேர் குழுல தன்னுடைய அப்ஜெக்ஷன் எல்லாம் சொன்னாரு, ஆளுங்கட்சி சிலதெல்லாம் பண்றதெல்லாம். உடனே அவர் வீட்டுக்கு ரெய்டு போனாங்க, அவர் மனைவிக்கு இடி போட்டாங்க, சிபிஐ விசாரணை உட்படுத்தப்பட்டாங்க. அவர் ரிசைன்மெண்டே போயிட்டார். ஆக்சுவலா அசோக் லாவேசா இருந்திருந்தாருன்னா அவரு தான் இப்ப தலைமை தேர்தல் ஆணையரா இருக்கணும் சீனியாரிட்டி படி. அவரு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஏதோ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இப்ப வைஸ் பிரசிடென்டா இருக்காரு. ஆக இன்னொரு விஷயம் சொல்றேன், அருண் கோயல்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவரு விஆர்எஸ் கொடுத்து ஓவர் நைட்ல அதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏத்துக்கிட்டு உடனே அவரை தேர்தல் ஆணையர்கள் 3 பேர்ல ஒருத்தரா நியமனம் பண்ணாங்க.
சுப்ரீம் கோர்ட்டே வந்து கண்டனம் தெரிவிச்சது. எப்படி இவ்வளவு ஓவர் ஸ்பீடா ஒரு நாள் கூட டைம் எடுக்காம பிரைம் மினிஸ்டர் அப்ரூவ் பண்றாரு விஆர்எஸ், அப்புறம் பிரசிடென்ட் அப்ரூவ் பண்றாங்க, அப்புறம் அவரை வந்துட்டு 3 பேர் பட்டியல்ல வைக்கிறாங்க. இதெல்லாம் இவ்வளோ, அதாவது மின்னல் வேகத்துல எப்படி இந்த ஆள் வந்து தேர்தல் ஆணையரா வராரு, ஐஏஎஸ் விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே வராரு, அடுத்த நாள் தேர்தல் ஆணையரா எப்படி ஆகிறாருன்னு உச்ச நீதிமன்றமே சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அவரு ரிசைன் பண்ணாரு, அது வேற விஷயம். ஆக தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சர்ச்சைகளின் நாயகனாக மாறிவிட்டது கடந்த 5-6 வருஷமா. இது வந்து இந்தியாவின் ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்படியே போச்சுன்னு சொன்னா இந்த நாடு ஏற்கனவே அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தான் இந்தியாவில் இருக்குங்க. ஊடகங்கள் எல்லாமே வந்து அரசாங்கத்தின் காலடியில கிடக்கின்றன. மக்களுக்கு உண்மையான செய்திகள் தெரியவில்ல, அரசின் புகழ்பாடும் இயந்திரங்களாக மாறிவிட்டன. அப்படி இருக்கும்போது தேர்தலும் ஒரு போகஸ் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு யார் வந்து ஓட்டு போட்டு என்ன ஆக போறாங்க? அப்ப இந்த முறைகள் மாறணும். ஜனநாயகம் இந்தியாவில் நீடிக்கணும்னு சொன்னா உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இது போன்ற அத்துமீறல்களை, அராஜகத்தை தேர்தல் ஆணையமும் ஒன்றிய அரசும் செய்யறத தடுத்து நிறுத்தணும்ன்றதான் என்னை போன்றவர்களுடைய வேண்டுதல். ஓகே சார், நேத்து பாத்தீங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க, அவருக்கு எவ்வளவு கூட்டம் கூடுச்சு அப்படின்னு. ஏன்னா அதிமுக வந்து அவ்வளவுதான் பலவீனம் அடைந்து விட்டது, அதிமுக இடத்திற்கு விஜய் கட்சி வந்தாச்சு அப்படின்னு பேசப்பட்டு வருது. நேற்று கூடிய கூட்டம் பார்த்தா அப்படி தெரியலையே, இதுல எங்க விஜய் கட்சிக்கு அதிமுகவின் இடம் இருப்பதா நீங்க நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இப்ப விஜய் கட்சி நம்ம ஏன் இதுல கொண்டு வந்து சேர்க்கணும்? அதிமுக ஒரு செகண்ட் கேள்வி கேட்டீங்கல்ல. அதிமுக என்பது ஒரு மிகப்பெரிய கட்சி, தமிழ்நாட்டுல சொல்ல போனால் வலுவான கட்சி, தனியாக கூட்டணியே இல்லாமல் ஜெயிச்ச கட்சி அது. திமுகவாது கூட்டணி இல்லாமனா அது ஜெயிச்சதே கிடையாது. தனியாகவே ஜெயிச்ச கட்சி ஏதாவது தமிழ்நாட்டுல உண்டுன்னா அது அதிமுக தான். தொடர்ந்து தமிழ்நாட்டை ஒரு எம்ஜிஆர் அதை உருவாக்குனாரு 75 71. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு 71 இல்ல 76 அவர் உருவாக்குறது அதிமுகவை. திமுக இருந்து வெளியே வந்தாரு. அப்போ 72 நினைக்கிறேன். அப்பத்துல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு 30 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கு தமிழ்நாட்டை. அது ஒரு பிரம்மாண்டமான கட்சி, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. கிராமங்கள் தோறும் அது பரவி கிடக்கிற கட்சி. அதனால அது ஒண்ணுமே இல்லாத போச்சு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது சரியான அணுகுமுறை இல்லை, அது ஒரு தவறான கணிப்பு தான். இன்னைக்கு திமுகவும் அதனை சார்ந்தவர்களும் இன்னைக்கு வந்து அதிமுக அடிமையாயிடுச்சு, அந்த கட்சி பாஜக முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க ஒரு தலைப்பட்சமான பிரச்சாரம் பண்றாங்க. அது வந்து சமூக ஊடகங்கள்ல பரப்புன்றதால இப்போ மற்ற பேர் நினைக்கிறாங்கல்ல, ஓ அதிமுக இல்லாம போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாமலாம் போல. இல்லாம போயிருந்தா எதிர்கட்சியா வந்தாலும் போன வாட்டி 66 சீட்டு எப்படி அது ஜெயிச்சுது? அதன் கூட்டணி 75 பேர் எப்படி ஜெயிச்சாங்க? அதனால அதெல்லாம் அதுவும் 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகு. அதனால வந்துங்க பலமான கட்சி தான். நேற்று அவங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேட்டுப்பாளையத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்குறாரு. அந்த துவக்க நிகழ்ச்சிக்கு பாஜகவை எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க கூட்டணியில அவங்க வந்து பெரிய அளவுக்கு திரட்டி இருக்காங்க. அதனால வந்து அந்த கூட்டம் நானும் பார்த்தேன், ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருந்தது. அதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுறது இல்லையா. அதிமுக என்பது இன்னைக்கும் வந்து பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டி. அதனால அதுக்கு வந்து வலு போயிடுச்சு. இல்லைனாக்கா வர்ற கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா, இல்லை இந்த கூட்டம் வந்து எவ்வளவு வந்து அந்த கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் அந்த மாவட்டத்துல. ரெண்டாவது எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர், கோவை மாவட்ட செயலாளர், அவர் ஒரு வலுவான ஆர்கனைசர் அதிமுகல. இப்ப அவரு வந்து கூட்டத்தை கூட்டக்கூடிய வல்லமை படைத்தவர்னு ஏற்கனவே பல முறை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அது பலமான ஏரியா. ஆக்சுவலா கொங்கு பெல்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சேலம், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, இந்த ஏரியாவை ஈரோடு எல்லாம் சொல்லிட்டோம். இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து பலவை. ஈவன் செந்தில் பாலாஜி போய் தலைகீழா தண்ணி குடிச்சிட்டு இருந்தா கூட
அவர் திருப்பவும் அதிமுகவுக்கு அங்க வலுவான தளங்கள் இருக்கிறத நம்ம மறுக்க முடியாது. அதனால கூட்டம் நல்ல கூட்டம் தான். ஆனா இந்த கூட்டமே ஜெயிக்க வச்சிரும், ஆட்சி கொண்டு வந்துரும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா கலைஞர் கருணாநிதி வாய் விட்டே சொல்லியிருக்காரு, கூட்டத்துக்கெல்லாம் குறைச்சல் இல்லை, ஆனா ஓட்டு போட மாட்டேன்றாங்களேன்னு பலமுறை தோத்த பிறகு. அதனால கூட்டம் கூடுவதற்கும் வாக்குகள் வருவதற்கும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்ப திமுக கூட்டங்களுக்கெல்லாம் எவ்வளவு காசு கொடுத்துதான் கூப்பிடுறாங்க. 300 ரூபாய் பிரியாணிலாம் கூப்பிட்டு எல்லா பக்கமும் ரோட் ஷோ நடத்துறாங்க. இன்னைக்கு டேட்ல நான் ஒன்ன மட்டும் சொல்றேங்க, தானா சேர்ற கூட்டம்னா இந்த மாதிரி கூலி கொடுக்காம பணம் கொடுத்து கூட்டப்படாம தானா சேர்ற கூட்டம்ன்றது தாவேக்காவுக்கு விஜய்க்கு வர்ற கூட்டம் தாங்க. அதுல ஒன்றும் there is no other opinion. மற்றது எல்லாமே அது திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, பாஜக, காங்கிரஸ் எல்லாரும் கூட்டுறதுதான், திரட்டப்பட்ட இதெல்லாம் கூட்டப்பட்ட கூட்டம் தான். புரியுதுங்களா? தானா சேர்ந்த கூட்டம் இல்லை. அது தாவேக்காவுக்கு தான் இன்னமும் இருக்குது. அது நம்ம பின்னால தேர்தல் முடியும் போது பார்ப்போம். ஓகே சார், நன்றி. ஓகே, தேங்க்யூ.